அன்பும் அறனும் அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 31, குறள் எண் 302. வெகுளாமை. செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் வெகுளி தன்னின் வலியார் மேல் எழிலின் தனக்கே தீதாம், மற்ற எளியார் மேல் எழினும் அதனின் தீயென பிற இல்லை என்கிறார். அதாவது சுருக்கமாகவும் சொல்கிறேன். சினம் தன்னை விட வலியவர் மீது சென்றால் அது தனக்கே தீமையாகும். தன்னை விட மெலியவர் மீது சென்றால் அச்சினத்தை விட தீமை தருவது வேறு ஒன்றும் இல்லை என்கிறார். வலியவர் மீதும் சினம் பாயக்கூடாது, தன்னை விட மெலியவர் மீதும் சினம் கொள்ளக்கூடாது. மொத்தத்தில் கோபத்தை அடக்க வேண்டும். இதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். நான் இதனை உணர்ந்தேன். அவர் உணர்த்துகிறார், நான் உண்மையிலேயே இதை உணர்ந்தேன். அடுத்து அதிகாரம் 56, கொடுங்கோன்மை. குறள் எண் 552. வேடொடு நின்றான் இடு வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஆறழைக்கும் இடத்து தனியே வேல் கொண்டு நின்று கள்வன் ஆறு செல்வானை நின் கைப்பொருள் தாய் என்று வேண்டுதலோடு ஒக்கும். ஒருத்தல் தொழிலோடு நின்ற அரசன் குடிகளை பொருள் வேண்டுதல் என்கிறார். அதாவது ஆட்சிக்குரிய, சுருக்கமாக சொல்கிறேன், ஆட்சிக்குரிய கோடை ஏந்திய அரசன் குடிகளிடம் பொருள் வேண்டுதல். வேல் கொண்டு நின்று வழி செல்வோரிடம் பொருள் பறிக்கும் கொள்ளையனை ஒக்கும். அரசனுக்கு எப்படிலாம் அறிவுரை சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது அரசன் இந்த வரியின் போட்டு நிறைய வரியை போட்டு மக்களிடம் வாங்கும்போது அவன் கொள்ளையனிடம் சென்று பணம் பறித்தது போல ஆகும் என்று சொல்கிறார். இதுக்கு மேலே உவமை எவங்க சொல்ல முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இது அரசனுக்கு சொன்னது. இது நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கும் சரி, எப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுகளுக்கும் இது பொருந்தும். அதனால் வரி விதிப்பை குறைத்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அரசியல்வாதிகளும் திருக்குறளை படியுங்கள். அரசியல்வாதிகளும் திருக்குறளை படித்தால்தான் உங்களுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், நாம் எப்படி ஆட்சி நடத்துகிறோம் என்பதை உணர முடியும். நீங்கள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களை நாங்கள் இப்படி சொன்னால் கூட அது தவறாகி போய்விடும். ஏன்னா உங்களிடம் காவல்துறை இருக்கிறது, எல்லா அதிகாரங்களும் இருக்கின்றன. ஆனால் அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லிய கருத்துக்களை படித்தால் நிச்சயமாக நீங்களும் மக்களிடம் நல்ல ஒரு அபிப்பிராயத்தை பெறுவீர்கள். மீண்டும் மீண்டும் நீங்களே ஆட்சிக்கு வருவீர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அதனைத்தான் குறிப்பிடுகிறேன். அப்புறம் இன்னொரு குறளையும் சொல்கிறேன். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது சாவு என்பது உறங்குவது போல்தான், அதே மாதிரி உறங்கி விழிப்பது தான் பிறப்பு என்கிறார். உண்மைதானே? எத்தனையோ நம்ம நாளிதழில் படித்திருக்கோம்ல, நைட்டு அவன் படுத்தாங்க, காலையில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. காலையில் போய் டாக்டரை கூட்டி வந்து தான் அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இது எவ்வளோ அற்புதமாக, அதாவது ஒவ்வொரு குறளையுமே அவர் அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. மறக்க முடியாத உண்மைங்க. அதை மறக்கவே முடியாது. அவரை மறக்கக்கூடாது. அடுத்து எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு குறள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, அழுக்காறு, அவா, வெகுளி, கோபம்,
இப்போ தான் ஏற்கனவே ஒரு குறள் சொன்னேன் கோபத்தை பற்றி. அந்த கோபத்தில் இதுவும் வருது. கோபம் இன்னாச்சொல், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல். கடுஞ்சொல். இந்த 4 குணங்களும் அற்றவனே, குணங்களும் இல்லாதவனே அறம் சார்ந்தவன் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இந்த 4 குணங்களும் இருந்தால் அவன் அழிந்தே போவான். அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். இது அவர் எப்போவுமே இதை சொல்ல மாட்டார். ஏன்னா அதாவது அவர் பாசிட்டிவ் திங்ஸ்லாம், அதாவது பாசிட்டிவ் நேர்மறையான குணங்களோடு தான் பேசுவாரே ஒழிய எதிர்மறையான எண்ணம் அவரிடம் வராது. அதனால் சொல்கிறேன். அதனால் என்னென்னா, நீங்கள் இந்த பொறாமை மிக மிக மோசங்க. ஒருத்தர் சொல்கிறேன், ஒரு விருது எனக்கு ஒரு இடத்துல கொடுத்தாங்க. அவன் என்ன செய்கிறான், ஏன்னா நானும் தானே அங்கே வந்துட்டுருக்கேன், அவன் எங்கேயோ போயிடுவான். அதாவது 1 மாதம் வருவான், 1 மாதம் வரமாட்டான், அங்கேயே போயிடுவான். நானும் தானே உங்களோட வர்றேன், எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு பொறாமப்படுறாங்க. அவன் பண்ண வேலை தான் இன்றைக்கி பிரச்சனையே. அவன் பண்ண வேலை தான் அந்த அந்த ஆளுகள்கிட்ட சொல்லிவிட்டு, இவர் இப்படி செஞ்சு ஏமாற்றி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி என்னை பிரபகண்டா பண்ணிவிட்டாங்க, ஏதோ பிரச்சாரம் பண்ணிவிட்டாங்க. இவ்வளவுக்கும் என் ஆரம்பத்திலிருந்து நான் உண்மையிலேயே நல்லவனாகவே நடந்திருக்கிறேன். 2 பேரும் பார்த்தா அவ்வளவு ஒன்றா இருப்போம். ஆனால் இவ்வளவு அது மட்டும் இல்லை, அவனுடைய தீய குணங்களும் இருக்கிறது. அது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இனிமேல் அவங்களோட சபாசாரம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வாழ்க்கையிலே இந்த பொறாமை இருக்கு பற்றிலா, நான் உண்மையிலேயே அவன் அப்படி நினைக்கவே இல்லை. ரொம்ப பெருந்தன்மையாக நினைக்கிறேன், அவன் அருமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருக்காங்க, வாழ்க்கையில் இருக்காங்க. நானே அனுபவிச்சிருக்கேன். இந்த குறளை சொன்னதுனால இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் முதல்ல எனக்குமே அந்த குணங்கள் உண்டு. அதை வேலை பார்க்கையிலனா நம்ம 14 வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கமே அப்படின்றது மாதிரி. அப்போ இவெல்லாம் வந்துட்டானே ப்ரமோஷனில் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையென்று ஒரு லைட்டாக ஒரு உண்டு பொறாமை உண்டு. ஆனால் நான் ஓய்வு பெற்றதற்கு பின் இந்த குறள்களை எல்லாம் படித்தவுடன் என்னுடைய எண்ணமே மாறிவிட்டது. கம்ப்ளீட்டாக மாறிட்டேங்க. உண்மைதான். இப்போ எனக்கே அன்றைக்கி ஒரு பேசுனான்னு சொன்னேன்ல, அப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய புத்தகத்தை பற்றி 6 புத்தகத்தை பற்றி ஓஹோன்னு பேசினவன் திடீர்னு 7ஆவது புத்தகத்தை பற்றி குறைச்சி பேசுகிறான். குறைச்சினா எப்படி? அதாவது எனக்கு அதான் அவன் என்னடா 6 அவன் ஒரே ஒரு பிள்ளை தான் பெற்றிருக்கான். நான் 6 புத்தகம் பிள்ளை பெற்றிருக்கேன், 7ஆவது பிள்ளை இருக்கையில் அப்படி சொல்கிறான். காரணம் என்னென்னா பொறாமை, வேறு ஒன்றும் இல்லை அவனுக்கு. அதை அவன் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனால் பொறாமை. எனக்கு அப்போ இருந்த நிலையில் நான் இருந்திருந்தேன்னா, நான் வேலை பார்க்கையில் கூட அந்தளவு வேலை பார்க்கையில் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ராம்நாட்டில் இருந்தேன்ல, அந்த மாதிரி நிலையில் இருந்திருந்தேன்னா அவெல்லாம் பொடி ஆக்கியிருப்பேன். காரணம், எனக்கு ஆட்கள் நிறைய படம். அப்போது நான் ராம்நாடு சொந்த ஊரில் இருக்கிறதுனால அப்போ ஆட்கள் படம் ரொம்ப, அவனெல்லாம் பொடின்னு ஆக்கியிருப்பேன். ஆனால் இப்போ இதை படித்ததுனால நான் அப்படியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அதனால் வாழ்க்கையில் நாம் பொறாமைப்படக்கூடாது, கோபம் படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. அதாவது நம்ம கிராமத்து பழமொழி தாங்க சொல்லுவாங்க, எவ்வளவு தான் எண்ணெயை ஒட்டிட்டு படுத்தாலும் அது ஒட்டுறது தான் ஒட்டும், அது கிடைக்கிறது தாங்க வாழ்க்கையில் கிடைக்கும். அதை விட நான் இப்படி நான் பெரிய செல்வந்தராகி என்னையா செய்ய போகிற, அல்லது நீ இந்த விருதை கூட நீ வாங்கி என்ன செய்ய போகிற? அவன் பாருங்கள், அவன்கிட்ட என்னுடைய இதுவரையும் பழகின பழக்கத்தையே கெடுத்துட்டான்ல. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு நாளில் கூட என்னுடைய பழக்கத்தையே நான் அவனை ஓஹோன்னு நினச்சிருந்தேன். ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார் ஒரு ஆளை, நான் அவரை ஓஹோன்னு நினச்சிருந்தேன், அவர் இப்படி மோசமாக போக மாட்டாருன்னு தெரிய மாட்டாருன்னு சொல்லி, இவ்வளவு மோசமாக இருப்பாருன்னு தெரிய மாட்டாருன்னு சொல்லி, அந்த மாதிரி நான் அவனை ஓஹோன்னு நினச்சிருந்தேன். அது
ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் அதை தவிடு பொடியாக ஆக்கிவிட்டான். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, உங்களுக்குத்தான் நான் அறிவுரை கூறுகிறேன். என்னை போன்றவர்களுக்கு நான் அறிவுரை கூட தகுதியற்றவன் சொல்ல போனேன். காரணம் என்னென்னா, அவன் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவன் வந்து இவங்களையும் புலம்பிகிட்டு இருக்கான், என்னமோ திருக்குறள் திருக்குறள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதை வெறுக்கக்கூடியவங்க. இப்போ நீங்கள் கவிப்பேரரசு வைரமுத்துலாம் அற்புதமான மனிதன். நேற்று அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசங்களை படித்தேன். அவர் அந்த வழக்காடு மொழியிலே எழுதியிருக்கார் அதை. அதனால தான் அவருக்கு அதில் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. வழக்காடு மொழிக்கு தாங்க சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. நான் பார்க்கறது தெரியுதுங்க. வழக்காடு மொழி தான் எழுதியிருக்காரு, கள்ளிக்காட்டு இதிகாசிகள். அதனால் வந்து மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். காலையில் 5 மணிக்கு எந்திரியுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்னவாக வேண்டும் என்று உங்களுடைய கனவில் இருக்கிறதோ அதை நிச்சயமாக அடைவீர்கள். எந்தவித தயக்கமும் இன்றி நீங்கள் அதை அடைவீர்கள். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் போட்டிருந்தாங்க, முதல்ல 54 பேர் நம்ம ஆளு தமிழ்நாட்டுக்காரன் தான் பாஸ் பண்ணியிருக்கான் ஐஏஎஸ். அதனால் தமிழனுக்கு மட்டும் ஆரம்பத்தில் இருந்தே அந்த உணர்வு உண்டுங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து மாணவ செல்வங்கள், உங்கள் தகப்பனாரின் பேச்சையும் கேளுங்கள், தாயினுடைய பேச்சையும் கேளுங்கள். ஆனால் ஐஏஎஸ் படிப்பதை நிறுத்தாதீர்கள், அல்லது டாக்டருக்கு படிப்பதை நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை பார்ப்போம்.